வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இரட்டை ஜடை போட்டு விழிகளுக்கு மையிட்டு இன்னும் அந்த முகம் என் மனதில் இருந்து அகலவில்லை என்றான் ராம். அப்புறம் நீ அந்த பொண்ணை பார்க்கவே இல்லையா ராம் என்றாள் ரோஜா. இல்லை ரோஜா, நான் படித்து முடித்து பல இடங்களில் வேலை பார்த்த போதும் அவளை பார்க்கவில்லை. ஆனால் என்னவள் அவள்தான் என என் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது என்றான். என்ன மாம் சொலர்ற, அது எப்படி என கிண்டல் செய்தவள், அப்போ நீ எங்களோட அந்த ஷாப்பிங் மால்ல தான் அவளை பாத்தியா என்றாள். இல்லை, அதற்கு பிறகு நான் வேலை கிடைத்து சென்னை வந்த பிறகு 2 முறை பார்த்தேன். ஆனால் என்னால் அவளிடம் பேச முடியவில்லை. அவள் எங்கு இருக்கிறாள், பேர் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றான். அது எப்படி ராம், இத்தனை வருஷத்துல அவளிடமும் பல மாற்றம் வந்திருக்குமே, அந்த பொண்ணுதான்னு எப்படி நீ கண்டுபிடிச்ச என ரோஜா குறுக்கு கேள்வி கேட்க, ஹே அறிவு களஞ்சியமே என அவள் தலையில் தட்டியவன், மனதில் ஒருத்தியின் முகம் பதிந்து விட்டால் அவளின் சின்ன அசைவுகள் கூட நமக்கு மறக்காது. இப்பொழுதும் அவளைப் போல 1000 பேர் கொண்டு வந்து நிற்க வைத்தாலும் என்னால் அவளை அடையாளம் சொல்ல முடியும். அவளது கண்களை வைத்தே நான் கண்டுபிடித்து விடுவேன் என சொல்லும் போதே அவன் குரல் மென்மையாக, அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவராம் என ரோஜா மன நிறைவுடன் சொன்னாள். அவன் சிரித்து கொண்டே, நானும் தான் ரோஜா, நேற்று பார்த்தாயல்லவா, அவள் முகத்தில் எப்போதும் ஒரு மென்மை குடியிருக்கும் என்றான். ரோஜாவின் முகம் சட்டென்று சுருங்க தலை குனிந்தவள், கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்க, அவள் ஏதும் பேசாமல் இருப்பதை பார்த்ததும் ராம் அவள் முகத்தை நிமிர்த்த அவளது கண்ணீரை கண்டவன், என்னடா இப்ப எதுக்கு இந்த அழுக என பயந்து போய் கேட்டான். இல்ல ராம், எனக்கு தாத்தா ஞாபகம் வந்துடுச்சு. அவரும் அடிக்கடி இந்த வார்த்தை தான் சொல்லுவார், பெண்களை பார்த்தாலே ஒரு மென்மை இருக்கணும்னு என சொன்னவள் அவன் மடியில் படுத்து குலுங்கி குலுங்கி அழுதவள், எனக்கு அப்போ புரியல ராம், ஆனா இப்ப புரியுது. அதுக்கு நான் கொடுத்த விலைதான் ரொம்ப ஜாஸ்தி என்றாள். அதற்குள் காவேரி அம்மாள் வந்துவிட பேச்சு திசை மாறியது. மறுநாள் ராம் நேரமாக அலுவலகம் சென்றுவிட கிளம்பி சாப்பிட வந்தவள், எங்க அத்தை ராம காணோம் என்றாள். அவன் விடிகாலையிலேயே வேலை இருக்குதுன்ட்டு கிளம்பிட்டான், நீ சாப்பிடு என்றவர் அவளுக்கு தேவையானதை பரிமாறிவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தார். மெதுவாக அவள் தலையை வருடியவர், என்னடா நேத்து அழுது கொண்டிருந்தாய், வீட்டு நினப்பு வந்து விட்டதா என அன்புடன் கேட்க, சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு காவேரியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் கண்ணீர் தழும்ப, ஆமாம் இல்லை என 2 விதமாகவும் தலையசைத்தவள், அத்தை, என் வீட்டுல நான் எப்படி இருப்பனோ அதே போலதான் எங்கும் இருக்கிறேன். என்ன பாட்டி ஞாபகமாக இருக்கிறது. நான் வந்த பிறகு அவர்களிடம் போனில் கூட பேசவில்லை, அதான் என சொன்னாள். இன்னும் கொஞ்ச நாள்தான் ரோஜா, அப்புறம் நீ நிரந்தரமாக இங்குதானே இருக்கப் போகிறாய், அப்போது உன் பாட்டியையும் அழைத்து வந்து விடலாம் என சொல்ல, அவர் சொல்வதன் முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளாமல் தலையை மட்டும் ஆட்டினாள் ரோஜா. இது அவளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட போகிறது என்பதை அவள் அறியவில்லை. அதற்குள் மணி 9 ஆகிவிட, அச்சோ நேரமாயிடுச்சு என அவசர அவசரமாக கிளம்பி அலுவலகம் வந்து சேர்ந்தாள். உள்ளே நுழைந்ததும் தேவாவின் அறையை பார்த்தவள், அவன் ஏதோ தீவிரமாக குறிப்பெடுத்து கொண்டிருந்தான். பட்டாபி ஒரு கிளையண்டிடம் வழக்கு சம்பந்தமான விவரங்களை கேட்டு கொண்டிருந்தான். ரோஜாவை பார்த்ததும், நேற்று வழக்கு தீர்ப்பு சம்பந்தமான நகல்கள் இதில் இருக்கிறது, இவை அனைத்தையும் பத்திரமாக கோப்புகளில் வைத்து அந்த பீரோவில் வைத்துவிடு என சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான். சற்று மறந்திருந்த அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட நினைவுகள் அவள் படிக்கும்போது மீண்டும் நினைவிற்கு வர வேகமாக எழுந்து அறைக்குள்ளே சென்றவள் செல்லும் அவசரத்தில் கதவை தட்ட மறந்து சட்டென திறந்துவிட, தேவா வேலையில் கவனமாக இருந்ததால் அவள் வந்ததை கவனிக்கவில்லை. உள்ளே வந்தவள் அவன் முன் அமர்ந்தாள்.
அவன் தன்னை கவனிக்காமல் அவன் வேலையை பார்த்து கொண்டிருக்க, ஏற்கனவே அவன் மேல் கோபத்தில் இருந்தவள் இப்போது மேலும் அது அதிகமாக என அவள் சத்தம் எழுப்ப, முகத்தை சுளித்தபடி நிமிர்ந்து பார்த்தவன் அவள் எதிரில் அமர்ந்திருப்பதை பார்த்தவன், ஹே, அறிவு இருக்கா உனக்கு? உள்ள வரும்போது அனுமதி கேட்டு வரமாட்டியா? நீ எல்லாம் எதுக்கு படிச்ச? மரியாதைங்கிறது தெரியாதா என வேகமாக கேட்டான். இதை ரோஜா எதிர்பார்க்கவில்லை. அவள்தான் அவனுடன் சண்டை போட வேண்டும் என நினைத்து வந்தாள். இப்போது இவன் திட்டிக் கொண்டிருக்கிறான். அவளுக்கு கோபம் சுறுசுறுவென வர, மரியாதை பற்றி நீங்கள் ஒன்றும் எனக்கு கற்றுத்தர வேண்டாம் என கோபமாக சொன்னவள், அதென்ன, நான் வேலைக்கு வந்து சேர்ந்த அன்றும் அதைத்தான் சொன்னீர்கள், இன்றும் அப்படித்தான் சொல்கிறீர்கள். மரியாதை என்பது நீங்கள் மட்டும்தான் குத்தகைக்கு எடுத்தது போலவும் நாங்க எல்லாம் அதை பற்றி அறியாதவர்கள் போலவும் பேசுகிறீர்கள். ஆமாம் ஆமா, உங்களை பொறுத்தவரை எல்லாமே பணத்தினால் தான் மதிப்பிடப்படுகிறது என நக்கலாக சொன்னவள், உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நேற்று முழுவதும் காத்திருந்தேன். நீங்கள் வரவில்லை. இன்று உங்களை பார்த்ததும் உடனே உள்ளே வந்துவிட்டேன். இது தவறா என அந்த கோபத்திலும் தான் உள்ளே வந்த காரணத்தை அவனிடம் சொன்னாள். இங்கு பார், நீ என்னிடம் ஜூனியராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய். என்னை கேள்வி கேட்கும் அதிகாரம் உனக்கு இல்லை. இதற்குத்தான் அரை குறையெல்லாம் ஜூனியராக சேர்த்து கொள்வதே இல்லை. உனக்கு சட்டத்தை பற்றி என்ன தெரியும் என அவன் கோபத்தில் கேட்க, ரொம்ப படித்திருக்கிறீர்கள் என்ற ஆணவத்தில் ஆடாதீர்கள். கேவலம் பணத்திற்கு விலை போகும் மனிதர்தானே நீங்கள். ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. உங்களை போன்ற ஆட்களினால் தான் நீதி தேவதை கண்ணை கட்டி கொண்டு இருக்கிறாள். பணம் தானே அநியாயத்தையும் நியாயமாக மாற்றுகிறது. பணம் கொடுத்தால் பின் லேடனும் உங்கள் ஃப்ரெண்டாகி விடுவான் என அவள் வில்லில் இருந்து வரும் அம்பு போல மனதில் உள்ள கோபம் எல்லாம் வார்த்தையாக கொட்ட, தேவா கண்கள் சிவக்க, நரம்புகள் புடைக்க வேகமாக எழுந்தவன், ஏய் என கர்ஜித்தவன், யாரிடம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? சிறு பெண் என்று பார்க்கிறேன், இல்லை என்றால் உன்னை என பல்லை கடித்தவன், பணம் உனக்கு கேவலமா? இந்த பணம் இல்லாமல் இன்று எத்தனை பேர் தனது பசி, பட்டினி, கனவுகள், சுகம், சொந்தம் அனைத்தையும் இழந்து நிற்கிறார்கள் தெரியுமா? பணம் இல்லாதவன் இக்காலத்தில் பிணத்திற்கு சமமானவன். உனக்கு தெரியுமா? திருடுவது, கொள்ளையடிப்பது, இப்படி பணம் வந்தால் அது குற்றம். உழைப்பிற்கு வாங்கும் ஊதியம் எப்படி தவறாகும்? உனக்கெங்கே இதெல்லாம் தெரிய போகிறது? உன் தந்தை சம்பாதித்து கொடுத்து அந்த சுகத்தில் வளர்ந்ததால் பணம் கேவலம் என்கிறாய். ஆனால் என்னால் என சொன்னவன் சட்டென்று நிறுத்தி, உன்னிடம் போய் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பார் என அலட்சியமாக சொல்லிவிட்டு, முதலில் இந்த இடத்தை விட்டு வெளியே செல் என அழுத்தமாக அதிகாரமாக சொல்ல, அவன் பேசியதில் ஓரளவு புரிந்தாலும் இவன் இந்த அளவு கோபப்படுமாறு நாம் என்ன கேட்டுவிட்டோம் என அந்த நேரத்திலும் அவளது மூளை யோசிக்க, சத்தத்தை கேட்டு உள்ளே வந்த பட்டாபி தேவாவை பார்த்ததும் நிலைமையை புரிந்து கொண்டு, ரோஜா நீ வா என அவளை இழுத்து சென்றான். என்ன ரோஜா, உனக்கு என்ன வேண்டும்? ஏன் இப்படி அவரிடம் தானாக சென்று திட்டு வாங்கிக் கொள்கிறாய்? அவர் இப்படி கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஏன் ரோஜா இப்படி பண்ணுகிறாய் என அக்கறையுடன் கேட்டான் பட்டாபி. ரோஜாவோ, எனக்கே ஒன்றும் புரியவில்லை பட்டாபி. உள்ளே கோபமாக சென்றது நான். ஆனால் என்னை பேச விடாமல் அவர் கோபமாக பேசி என்னை வாயடைக்க வைத்து விட்டார். அவர் இந்த அளவு கோபப்படுமாறு நான் எதுவும் பேசவில்லை. பணத்திற்காக தவறுக்கு துணை போகலாமா என்றுதான் கேட்டேன். அதற்கெதற்கு இவர் இவ்வளவு வார்த்தை பேசினார்? எனக்கே குழப்பமாக இருக்கிறது என்றாள். அவன் சிரித்து கொண்டே, அதான் தேவா சார், இதுதான் அவரது வெற்றியின் ரகசியம். இதற்கு இப்படி என்றால் சில நேரம் நீதிபதியே குழம்பி விடுவார். இப்போதுதானே ஆரம்பித்திருக்கிறாய், இனி போக போக புரிந்து கொள்வாய். முதலில் அவரை கவனி, பின் உனது சந்தேகங்களை கேள் என புத்திமதி சொன்னான். உள்ளே தேவாவிற்கோ அவன் படபடப்பு குறைய சில மணி நேரங்கள் ஆனது. சிறிது நேரம் யோசித்தவன் பின்னர் அலைபேசி எடுத்து எண்ணெய் அழுத்தியவன், நாதன், இன்னைக்கு ஹோட்டல் சோழா போகணும், வந்துடு என கூறிவிட்டு அலைபேசியை அணைத்தான். அன்று முழுவதும் அவனும் அறையை விட்டு வெளியே வரவில்லை. ரோஜாவும் உள்ளே செல்லவில்லை. தன் அறைக்கு யாரும் வரக்கூடாது என்று மணியிடம் சொல்லிவிட்டான் தேவா. வேலை முடிந்து அனைவரும் கிளம்பிய பிறகே அவன் கிளம்பினான்.
மறுநாள் அலுவலகம் வந்தவன் ரோஜாவின் இடம் காலியாக இருக்க ஏனோ அவன் முகம் சுருங்க உள்ளே சென்றவன் 10 நிமிடம் பொறுத்து பட்டாபியை அழைத்து, ரோஜா இன்று விடுப்பா என கேட்க, அவனோ, இல்ல சார், இப்பதான் ஃபோன் பண்ணாங்க, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்களாம், சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னாங்க என்றான். சட்டென்று ஒரு நிம்மதி தோன்ற, சரி சரி, இனி இப்படி தாமதமாகாமல் நேரமே வர சொல்லுங்க என வேகமாக சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான். பின்னர் அந்த ஒரு வாரம் தேவாவுடன் நீதிமன்றம் ரோஜா சென்றாலும் அவளும் எதுவும் பேசவில்லை, தேவாவும் பேசவில்லை. இடையில் ஒரு முறை ஊருக்கு செல்ல அவள் விடுப்பு கேட்க அவன் சந்தேகமாக பார்க்க, பின்னர் ராம் தேவாவிற்கு போன் பண்ணி சொன்ன பிறகே அவன் அனுமதித்தான். நாட்கள் ஓடின. பார் கவுன்சில் மெம்பராக அவள் பெயரையும் பதிவு செய்தான் தேவா. நீதிமன்றத்தில் நடப்பதை கவனிப்பது மட்டுமே அவளது வேலையாக இருந்தது. அமைதியாக இருந்து கவனித்ததால் தேவாவின் இன்னொரு முகத்தையும் அறிந்து கொண்டாள் ரோஜா. ராமின் நிலைமையோ ஆரம்ப நிலையிலேயே இருந்தது. ரதியை சந்தித்த சிறிது நாட்களில் அவனுக்கு வேறு இடத்தில் பணிமாற்றம் கிடைக்க அங்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. மேலும் அவன் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வேறு அவனை வேறு சிந்தனைக்கு விடவில்லை. ஊருக்கு சென்று பாட்டி அம்மா அப்பாவை அடிக்கடி பார்த்து வந்தாள் ரோஜா. அவள் பழைய ரோஜாவாக மாறவில்லை என்றாலும் பொறுப்புள்ள பெண்ணாக மாறியிருப்பது பார்வதிக்கு மகிழ்ச்சியே. இடையிடையில் பார்வதி மரகதம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நீதிபதியாக இவள் மாற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்படியாக காலம் சென்று கொண்டிருக்க எந்த பாதையும் ஒரே நேர்கோட்டில் செல்வதில்லை. வளைவு திருப்பங்கள் வரத்தானே செய்யும். சில இடங்களில் பள்ளங்கள் கூட வரும். அதை முன்பே உணர்ந்தவன் சுதாரித்துக் கொள்கிறான். உணராதவன் விதியின் பிடியில் சிக்கிக் கொள்கிறான். அன்று விடுமுறை நாள். ராமும் ஊருக்கு வரவில்லை. அத்தையுடன் வெளியே செல்லலாம் என திட்டம் போட்டு வைத்திருந்தாள் ரோஜா. அப்போது பட்டாபியிடமிருந்து அலைபேசி அழைப்பு வர எடுத்து பேசியவள், தேவா அவளை இன்று அலுவலகம் வர சொன்னார் என அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, ஏன் பட்டாபி, அந்த பிதா மகன் எதுக்குடா இப்படி ஓவர் கடமை உணர்ச்சியோட இருக்கான்? லீவு நாள் கூட வேலை பார்க்கணுமா? இவங்கிட்ட வேலை செய்யறதுக்கு பதிலா ஒரு ரோபோ கூட வேலை செய்யலாம். நீ வேணும்னா பாரு, கொஞ்ச நாள்ல வேலை வேலைன்னு பைத்தியம் பிடிச்சு அலைய போறான். நமக்குன்னு வந்து சேருது பாரு. சரிடா, சொல்லு, எத்தனை மணிக்கு வரணும்? சரியான நேரத்தை சொல்லு. இல்லைன்னா 5 நிமிஷம் தாமதமா வந்தா உள்ள கூப்பிட்டு 1/2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவான் என அவள் சலித்து கொண்டு சொல்ல, நீ கிளம்பி வீட்டுல இரு ரோஜா, நாங்க வந்து உன்னை அழைத்து செல்கிறோம் என ஒரு கடினமான குரல் கேட்க, டே பட்டாபி, அப்படியே அந்த பிதாமக மாதிரியே பேசுறடா, சூப்பர். அப்படியே அவர் எப்போது பேசுவாரோ அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பானே என சொல்ல, ரோஜா என பட்டாபி குரல் கொடுக்க, அட அதான்டா. அச்சோ, உன்னை வேற டா சொல்லிட்டேனா? அட அதான் பட்டாபி, மரியாதை என்பதே தெரியாதான்னு கேட்பாரே, அந்த டைலாக் சொல்ற என சொல்லி அவள் சிரிக்க, நேரில் வந்து சொல்கிறேன், நீ கிளம்பி இரு என எதிர்ப்புறத்தில் இருந்து பதில் வர அவளுக்கு சட்டென்று சந்தேகம் வர, பட்டாபி பட்டாபி என அவள் இருமுறை அழைக்க, சொல்லு ரோஜா என பட்டாபி பதில் சொல்ல, இப்ப பேசுனது நீதானே? யாரோ நம்ம பேச்ச ஒட்டு கேட்கிற மாதிரி இருக்குடா. அது இப்ப பேசுனது அப்படியே நம்ம பிதாமகன் மாதிரியே இருக்கு என மெதுவாக ரகசியமாக சொல்வது போல் சொல்ல, பிதாமகன் மாதிரி இல்ல, நான் தேவாதான் பேசுகிறேன், கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கு. அத பட்டாபி சொல்வதற்கு முன்னால் எப்பவும் போல அவசர கொடுக்கியா? உன் வாழ்த்தனத்தை காட்டிட்ட. உன்கிட்ட பேச நேரம் இல்ல, நீ கிளம்பி ரெடியாரு, நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு போனை அணைத்தான் தேவா. அப்படியே சிலையாக அவள் நிற்க அங்கு வந்த காவேரி, என்னாச்சு ரோஜா என கேட்க, ஒண்ணுமில்லாத்த என தடுமாறியவள், கொஞ்சம் வேலை இருக்காம், சீனியர் போன் பண்ணி சொன்னார், நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி காத்திருந்தாள். தேவா வந்ததும் காவேரி அம்மாள் அவனை உள்ளே அழைக்க, அவசர வேலை இருப்பதால் வேறு ஒரு நாள் வருகிறேன் என்றவன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். காரில் ஏறியவள் வாயை திறக்கவே இல்லை. கார் ஒரு பெரிய வணிக வளாகத்தின் முன் நின்றது. காரில் இருந்து இறங்கிய ரோஜா வாய் பிளந்து நின்றாள். 3 மாடி கட்டிடம். வெளிப்புறம் மாடல் அழகான 2 கைகளை நீட்டிக்கொண்டு இருப்பது போல் தோன்ற, உள்ளே பலர் அடைக்கலமாக உண்டி இருப்பது போல் இருக்க,
அன்னை இலவச சட்ட ஆலோசனை மையம் என ஒரு பலகை முன்னே தொங்கிக் கொண்டிருந்தது. எதுக்குடா பட்டாபி இங்க வந்திருக்கோம்? யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம சார் வரமாட்டாரே. பணம், காசு, துட்டு, மணி மணி அப்படித்தானே சொல்லுவாரு. இலவசம்ங்கிறது மறந்து இவர் வாயில வராதே என அவள் சலசலத்து கொண்டே வர, கொஞ்சம் சும்மா இரு ரோஜா என பட்டாபி அவளை அடக்கினான். உள்ளே வந்தவன், நாளை மறுநாள் இந்த கட்டடம் திறக்கப்படுகிறது. ஒரு பெரிய விஐபி வராங்க. அதற்கான ஏற்பாடு எல்லாம் நீங்க செய்யணும். அதற்காகத்தான் உங்களை இன்று வர சொன்னேன் என சொன்னான் தேவா. ஓ, இப்ப வக்கீல் தொழிலோடு இந்த தொழிலையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? ஆமா ஆமா, இப்போ இதுக்கும் நல்ல காசுதான் என சொன்னவள், அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தானே நாம பண்றோம், மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்களா சார் என கேட்டாள். அவளை முறைத்து பார்த்தவன், எதையும் முழுசாவே கேட்க மாட்டியா? இந்த கட்டடமே நம்முடையதுதான், எல்லாமே நம்ம தான் செய்யறோம் என்றான். என்னது? அதிர்ந்தவள், நீங்க இலவச சட்ட உதவி செய்யறீங்களா என வாய் விட்டு சொல்லிவிட அவன் அவளை திரும்பி பார்க்க, அதற்குள் பட்டாபி அவளின் வாயை பொத்தி, கொஞ்ச நேரம் சும்மா இரு ரோஜா என சொல்ல, அச்சோ பட்டாபி, என்ன இது? சாத்தா வேதம் ஓதுதா? என்னால நம்ப முடியல என அவள் மேலும் அதை தொடர, ஒன்ன திருத்த முடியாது, என்னமோ பேசி சாரிகிட்ட திட்டு வாங்கிக்கோ என சொல்லிவிட்டு பட்டாபி நகர்ந்தான். இந்த திருப்பு விழாவுக்கு வரப்போறவங்க எனக்கு மிகவும் வேண்டிய நபர். என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருந்தவங்க. அதனால ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு இப்படி வளவளன்னு பேசினா பிடிக்காது என ரோஜாவை பார்த்து சொன்னவன், அவங்க ஒரு நீதிபதி, அதனால அதற்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு செய்யுங்க என ஆர்டர் போட்டான். யாரா இருக்கும் பட்டாபி? இவர் ஓவர் பில்டப் கொடுக்கிறாரே, அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அந்த விஐபி என யோசித்தவள், இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும். பிதாமகன் குரு எப்படி இருப்பார்? சிரித்து கொண்டே பித்து குளியாத்தான் இருப்பார் என அவள் மனதில் நினைத்ததை தெரியாமல் சத்தமாக சொல்லிவிட, திரும்பி பார்த்த தேவா, என்ன சொன்ன என புரியாமல் கேட்க, இல்ல சார், எல்லாமே சூப்பரா பண்ணிடுறோம் சார் என்றாள். அருகில் வந்த பட்டாபி, ஏ ரோஜா, அந்த விஐபி யாரா இருக்கும் என கேட்க, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள் அவள். கல்லுக்குள் இருக்கும் ஈரம் கண்களுக்கு தெரியாது. அவன் மனதின் ஓசை அவன் மட்டுமே அறிந்தது. பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அதற்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம். இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம், வியாக்கியானங்கள் பலர் கூறலாம். ஆனால் செயலில் இறங்கி செய்பவர் ஒரு சிலரே. பிறர்க்கு பாதிப்பில்லாமல் தனக்கு சரி என்று தோன்றியதை செய்யும் செயல்கள் ஒருபோதும் தவறாகாது. அது உண்மைதானே? விடிகாலை பொழுது கதிரவன் மெல்ல தன் சிறகினை விரிக்க, இங்க ஒரு மலர் மயிலாக மாறி இளநீல பச்சை வண்ணத்தில் சுடிதார் அணிந்து உயிலாக நடந்து வர பார்த்த காவேரி அத்தையோ திகைத்து போய் நின்றார். அவர் அருகில் வந்தவள், எப்படி அத்தை இருக்கு என சிறு குழந்தை போல் சுற்றி காட்ட, அவரோ, உனக்கு என்னடி ராசாத்தி, என் மருமக எப்பவும் அழகுதான் என நெட்டி முறித்தவர். இவ்வளவு சீக்கிரம் போகணுமா ரோஜா? வெளியே ஒரே குளிரா இருக்கே என கவலையாக கேட்டார். ஆமாமத்த, சார் சீக்கிரம் வர சொன்னார். தாமதமாக சென்றால் அந்த பிதாமகன் வேறு பினாத்த ஆரம்பிச்சிடுவார் என அந்த நேரத்திலும் தேவாவை பற்றி குறை சொல்லிக் கொண்டே கிளம்பினாள். நீ எப்படி போவ ரோஜா? நான் வேணும்னா கூட வரட்டுமா என காவேரி சொல்லும் போதே, சார் கார் அனுப்புகிறேன் என்று சொன்னார் அத்தை, தோ வந்துடுச்சு என்றவள், நான் வர நேரமாகும், எனக்காக காத்திருக்க வேண்டாம் அத்தை, இந்த கார்லேயே வந்து விடுவேன் அவரிடம் சொல்லிக் கொண்டே காரில் ஏறினாள். அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த காவேரி முன்பு இருந்த நிலைக்கு இப்போது ரொம்பவும் மாறிவிட்டாள் என மனதில் நினைத்து நிம்மதியடைந்தார். காரில் செல்லும்போது 2 நாட்களாக பார்த்து பார்த்து எல்லா வேலைகளையும் ரோஜாவும் பட்டாபியும் செய்ய தேவாவும் அவ்வப்போது வந்து பார்த்து கொண்டான். அப்போது நடந்த வாக்குவாதங்கள் ரோஜாவிற்கு இப்போது நினைத்த போதும் சிரிப்பு வந்தது. பல நேரங்களில் தேவாவின் ரசனையும் ரோஜாவின் ரசனையும் ஒத்து வராமல் ஒரே சண்டையாக இருக்கும். இடையில் மாட்டிக்கொண்டு பட்டாபிதான் படாத பாடுபடுவான். அதில் முதல் தளம் மட்டும் அன்னை இலவச சட்ட ஆலோசனை மையம் இருக்க,
மற்ற 2 தளமும் வணிக வளாகங்கள் கட்டப்பட்டிருந்தன. முதல் தளத்தில் தான் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஒரு சமயம் உணவு இடைவேளையில் அனைவரும் சென்றுவிட ரோஜாவும் பட்டாபியும் மட்டுமே இருந்தனர். அப்போது ரோஜா, ஏன் பட்டாபி, இந்த இடம்தான் அந்த மாறன் கேஸ்ல நம்ம சார் ஜெயிச்சு அப்படி சொல்ல முடியாது, நியாயத்தை விற்று கூலியாக வாங்கியதா என கேட்டாள். ஆமா ரோசா, அதே இடம்தான். ஆனா அதை நம்ம சார் பொது காரியத்துக்கு தானே பயன்படுத்துகிறார். அவர் நினைச்சா சொந்தமா இங்கு பெரிய வணிக வளாகமே கட்டலாம். ஆனால் அவர் அது போல் செய்யல. இலவசமா மக்களுக்கு சேவை தானே செய்கிறார். அவரை குறை சொல்லாத ரோஜா என்றான் பட்டாபி. ஆமா, இவர் பெரிய ராபின்ஹுட், கொள்ளையடிச்சு மத்தவங்களுக்கு தானம் செய்யறாராம். ஏன் பட்டாபி, நீயும் ஏன் இப்படி ஏமாந்து போற? அன்னை தெரசாவும் தான் மத்தவங்களுக்கு உதவி செய்தாங்க. அவங்க அநியாயம் செய்தா சம்பாதிச்சாங்க. ஒருவர் காரி உமிழ்ந்த போது கூட துடைத்து கொண்டு எனக்கு கொடுத்த சன்மானம் இது. இப்போது ஆதரவற்றோர்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கள் என்றல்லவா கேட்டார். அதற்கு பெயர் சமூக சேவை. இவர் செய்வதெல்லாம் ஊரை ஏமாற்றும் வேலை என அவள் கோபமாக சொன்னாள். நீயே பார், இன்னும் 2 தளங்கள் எல்லாம் அதிக வாடகைக்கு விட்டு இவர் பணம் சம்பாதிப்பார் என்றாள். பட்டாபி எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஏன் பட்டாபி அப்படி பார்க்கற என கேட்க அவன் ஒன்றும் இல்லை என தலையசைத்தவன், நீ இன்னும் சாரை பத்தி புரிஞ்சுக்காம பேசுற. அவரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அவர் எப்படிப்பட்டவர் என தெரியுமா என அவன் கேட்க, எல்லாம் எனக்கு தெரியும் பட்டாபி. பணத்துக்காக எதுவும் செய்யக்கூடிய மனிதர். எப்ப பார்த்தாலும் கடுக்கடுன்னு முகத்தை வச்சுக்கொண்டு சிரிப்பு என்ன விலைன்னு கேட்பார். மத்தபடி குறை சொல்வது போல எதுவும் இல்லை என்றவள், உனக்கு இது தப்பாவே தெரியலையா என கேட்டாள். அவரை பற்றி தெரியாமல் பேசுகிறாய் ரோஜா. அவர் என அவன் ஆரம்பிக்க, உங்களை வேலை செய்ய அனுப்பினால் இங்கு அரட்டை அடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இந்த தோரணம் எல்லாம் யார் கட்டுவது? உங்கள் வீட்டிலிருந்து யாராவது வருவார்களா என வேகமாக கேட்டுக்கொண்டே தேவா உள்ளே வர, வந்துட்டாருப்பா பிதாமக, கொஞ்சம் ஃப்ரீயா பேசிட்டு இருக்க கூடாதே, மூக்கு வேத்துருமே என அவள் முனக, தோ இப்ப முடிச்சுட்றேன் சார் என்றான் பட்டாபி. இங்க பாரு ரோஜா, நாளைக்கு சித்தி வரும்போது இப்படி டேபிள் மேலெல்லாம் ஏறி உட்காரக்கூடாது. அவங்களுக்கு அது பிடிக்காது. உன்னோட சேட்டை எல்லாம் நாளை ஒரு நாள் மூட்டை கட்டி வை. அவங்க எனக்கு குரு. என் மேல் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். உன் துடுக்குத்தனத்தால் ஏதாவது மரியாதை குறைவாக நடந்தால் அப்புறம் நடப்பதே வேறு என அவன் மிரட்ட, அவள் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல், என்னது சித்தியா என இழுத்தவள், சார் நீங்க விஐபி ஒரு நீதிபதின்னு தானே சொன்னீங்க, இப்ப சித்தின்னு சொல்றீங்க. சித்திக்கா இத்தனை ஆர்ப்பாட்டம் என கேட்க அதற்குள் ஜேவி, ஹே தேவா, நீ ஏண்டா அவளை திட்டுற? அவன் என் செல்லம், நீ வாடி ராஜாத்தி என அவளை இழுத்து தன்னிடம் நிறுத்தி கொண்டார். அவளை முறைத்தவன், அந்த நீதிபதிதான் என் சித்தி. சரி சரி, நீ வேலையும் செய்ய மாட்டாய், மற்றவர்களையும் வேலை செய்ய விடமாட்டாய். போய் வேலையை பார் என சொல்லிவிட்டு நகர்ந்தான். ஆமா, எப்ப பார்த்தாலும் இந்த அதட்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல என முனகிக் கொண்டே அவள் நகர பட்டாபி அவளை இழுத்து சென்றான். அதை நினைக்கும் போது காரில் இருந்தவளுக்கு தானாக சிரிப்பு வர, அதற்குள் அவள் இறங்கும் இடமும் வந்தது. காரில் இருந்து இறங்கியவள், அங்கு பெரிய மனிதர்கள் என்று யாரும் இல்லை. மாணவர்கள் கூட்டம் கொஞ்சம். பின்னர் நீதிமன்றத்தில் பார்த்த வக்கீல்கள் முகமாக இருந்தது. நல்ல வேளை, இன்னும் யாரும் வரவில்லை என நினைத்து கொண்டே வேகமாக உள்ளே சென்றவள். அந்த அறையில் அப்போதுதான் தேவா தனது சிகையை சரி செய்து கொண்டு இருந்தான். வேகமாக உள்ளே நுழைந்த ரோஜா அப்படியே திகைத்து நிற்க, கண்ணாடியின் வழியே அவளை பார்த்தவன் வேகமாக திரும்ப, வண்ணமயில் தோகை விரித்து நிற்பது போல் ரோஜா நிற்க, ஷெர்வானி உடையில் கம்பீரமாக தேவா நிற்க, இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். முதலில் அவனை பட்டு வேட்டியில் பார்த்தபோது என்ன உணர்வு தோன்றியதோ அதே போன்று இன்றும் இந்த உடையில் பார்த்ததும் அவள் மனம் சற்று தடுமாற, அவனோ அப்படியே இமைகளை இமைக்க மறந்து அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். அதற்குள் பட்டாபி சார் என அழைத்து கொண்டே உள்ளே வர, சட்டென்று இருவரும் தன் நிலைக்கு திரும்பினர். உடனே தேவா, என்ன பட்டாபி, என்ன வேணும் என கேட்க, உங்களை வெளியே கூப்பிடுறாங்க சார் என்றான். ரோஜாவோ தன் நிலை குறித்து தனக்கே கோபம் வர,
இனி இது போல் இருக்கக்கூடாது என மனதில் முடிவு செய்தவள் விழா முடிந்தவுடன் சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற முடிவுடன் அறையை விட்டு வெளியே வந்தாள். அதற்குள் தேவாவின் சித்தி நீதிபதி திருமதி ஜெயந்தி ரிப்பன் கட் செய்து உள்ளே நுழைந்தார். அனைவரும் வாழ்த்து தெரிவிக்க, பின்னர் சிறப்பு விருந்தினரை வந்திருந்தவர்கள் சில வார்த்தைகள் பேச சொல்ல, தேவாவை பற்றி மற்றும் சட்டத்தின் முக்கியத்துவம், அதை வக்கீல்கள் எந்த அளவு உயிராக நேசிக்க வேண்டும் என பேசினார்கள். பின்னர் தேவா அவரை அழைத்து சென்று எல்லா இடங்களையும் சுற்றி காட்டினான். அவள் அறையை விட்டு வெளியே வரவும் தேவாவும் சிறப்பு விருந்தினரும் அந்த அறைக்கு உள்ளே நுழைய, ஹே பஞ்சமிட்டாய் என குரல் அருகில் இருந்து வர வேகமாக திரும்பியவள் அங்கு ஜெயந்தியை பார்த்ததும், ஹே ஜேவி, நீங்க எங்க இங்க? அச்சோ, பாத்தி எவ்வளவு நாளாச்சு, எப்படி இருக்கீங்க என முகத்தில் உற்சாகம் பொங்க அவள் ஜெயந்தியின் அருகே ஓடி சென்று அவரை அணைத்து கொள்ள, அவளது சத்தத்தை கேட்டு சுற்றி இருந்தவர்கள் திரும்பி பார்க்க, அதை பார்த்த தேவா, ரோஜா, எல்லாரும் பாக்குறாங்க, இவங்க நம்ம கெஸ்ட், அப்புறம் ஒரு நீதிபதி, அதற்குரிய மரியாதையை கொடுக்கணும், கொஞ்சம் அவங்களை விட்டு விலகறையா என வார்த்தைகளை மெதுவாக கடித்து துப்ப, உடனே வேகமாக அவரிடமிருந்து அவள் நகர்ந்தாள். அதற்குள் ஜேவி, ஹே தேவா, நீ ஏண்டா அவளை திட்டுற? அவன் என் செல்லம், நீ வாடி ராஜாத்தி என அவளை இழுத்து தன்னிடம் நிறுத்தி கொண்டார். தேவா ரோஜாவை முறைக்க, அவளோ அவனை நக்கலாக ஒரு பார்வை பார்த்து கொண்டு ஜேவியின் அருகில் நின்றாள். உடனே தேவா, சித்தி, ரோஜாவை உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்டான். தானே புயல் நிவாரண முகாம் போயிருந்தோம் இல்லையா, அதுல இவங்க கல்லூரியில இருந்தும் வந்திருந்தாங்க, அதன் மூலமா தெரியும். என்னோட ஃப்ரெண்டு அங்க இவதான், ரொம்ப நல்ல பொண்ணு ரோஜா. அங்க இருக்கிற எல்லாரிடமும் எவ்வளோ அன்பா பழகினா தெரியுமா? அவ இருக்கிற இடத்துல எப்பவும் சிரிப்பும் சந்தோஷமும் இருக்கும். எப்படி உங்கிட்ட வந்து சேர்ந்தா? நீ சிரிக்கவே கூலி கேப்பியே என அவர் தேவாவை வார, ரோஜாவோ சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அதை கவனித்த தேவாவின் முகம் கடுமையாக, சரி சரி சித்தி, நீங்க வாங்க, அங்க முக்கியமான நபர்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க என அவரை அங்கிருந்து நகர்த்தும் முயற்சியில் இறங்கினான். அவரோ, அடப்போப்பா, எப்பவும் அவங்களோட தான் பேசிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் ரோஜாவோட பேசிட்டு வரேன், அப்புறம் நீ சொல்லு ரோஜா, எப்படி இருக்க? உங்கூட வால் மாதிரி ஒருத்தி சுத்திட்டு இருப்பாளே, அவ பேரு என அவர் யோசிக்க, தரணிய சொல்றீங்களா என அவள் கேட்க, அவதான், எப்படி இருக்கா என்றார். அவள் நன்றாக இருக்கிறாள் ஆன்டி, நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை சந்திப்பேன் என்று, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என உற்சாகத்தில் அவள் குதூகலிக்க, எனக்குந்தா ரோஜா, அங்க உங்களுடன் இருந்த நாட்கள் என் வாழ்வின் மறக்க முடியாத நாட்கள் என அவர்கள் அந்த கதை பேசிக்கொண்டிருக்க, இனி அவர் அங்கிருந்து நகரப் போவதில்லை என நினைத்து அவன் நகர, தேவா அப்படியே அந்த நாற்காலியை கொஞ்சம் இங்க எடுத்து வாய என அவர் சொல்ல, ரோஜாவோ அப்போது தேவாவின் முகத்தை பார்த்திருந்தால் பஸ்பமாகி இருப்பாள். அது தெரிந்து அவள் அவன் பக்கம் திரும்பவில்லை. பதில் ஏதும் சொல்லாமல் சென்ற தேவா பின்னர் யாரோ ஒருவன் 2 நாற்காலிகள் எடுத்து வந்து போட்டான். அப்புறம் ஜேவி சொல்லுங்க, நீங்க இணையத்துல ஒரு சமூக வலைத்தளத்தில் எழுதுற கட்டுரை எல்லாம் சூப்பர் ஜேவி. அப்புறம் அது என்ன, எப்ப பார்த்தாலும் மாமியாரை மருமகள் சமாளிப்பது எப்படி, குடும்பம், மனைவி, குழந்தனார், நாத்தனார் எல்லாம் எப்படி சமாளிப்பது அப்படின்னு எழுதுறீங்க. அப்புறம் சமையல் பக்கம் போயிடுறீங்க. என்ன ஜேவி, நீங்க உங்க லெவலுக்கு இதெல்லாமா எழுதுறது? அதெல்லாம் வயசானவங்க பண்றது. நம்மள மாதிரி இள வயதினருக்கு பயன்படுவது போல செல்போனில் ரீசார்ஜ் பண்ணாமல் பேசிக்கொண்டே இருப்பது எப்படி, வகுப்புக்கே செல்லாமல் முழு அட்டெண்டன்ஸ் எப்படி வாங்குவது, பரீட்சைக்கே செல்லாமல் பாஸ் ஆவது எப்படி, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்தா எல்லாருக்கும் பயன்படும். கொஞ்சம் யோசிங்க ஜேவி, யோசிங்க. உங்களுக்கு எப்போதும் இளைய தலைமுறை சப்போர்ட் இருக்கு, அதை சரியா பயன்படுத்திக்கங்க ஜேவி என பெரிய மனுஷி போல் அவள் சொல்லி கொண்டிருக்க, அடி பாவி, நான் எவ்வளோ உபயோகமான தகவல்களை எல்லாம் தர்றேன் உன்னை எல்லாம் என செல்லமாக அவள் தலையில் தட்டியவர், இதோட அருமை உனக்கு திருமணம் ஆனதுக்கு பின்னால் தெரியும் என்றார். உடனே அவள் சிரித்து கொண்டே, இல்ல ஜெவி, இது உங்க ரசிகர்கள் விருப்பம், அதான் சொன்ன என சொல்லிவிட்டு, ஆனா இது ரசிகர்களுக்கு தெரிய வேண்டாம் என ரகசியம் போல் சொல்லி கண்ணடிக்க,
ஜேபியோ, அப்படியா, இன்னும் உனக்கு அந்த குறும்பு போகல என அவளை தன் தோளோடு அணைத்தவர், இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை என்றவர். சரி ரோஜா, இனி பார், நீ சொன்ன மாதிரி டிப்ஸ் கொடுத்து அசத்துற என சொல்ல, சூப்பர் ஜேவி, நீங்க கலக்குங்க என்றாள். அதற்குள் பட்டாபி அங்கு வர அவனை அழைத்து ஜேவிக்கு ரோஜா அறிமுகம் செய்து வைத்தாள். உடனே பட்டாபி, என்ன ரோஜா, மேடம் பேரு ஜெயந்தின்னு சார் சொன்னார், நீ ஜேவின்னு சொல்ற என கேட்க, ரோஜாவோ, பட்டாபி அங்கிள் பேரும் சேர்த்து சொல்ற நான் என விளக்கம் சொன்னவள், இதிலெல்லாம் கேள்வி கேளு, அங்க பிதாமகன் எது சொன்னாலும் ஜால்ரா போடு என அந்த நேரத்திலும் அவனை கிண்டல் செய்தாள் ரோஜா. பின்னர் விழாவிற்கு வந்தவர்கள் அனைவரிடமும் பேசிவிட்டு தனது அலைபேசி எண்ணை ரோஜாவிடம் தந்தவர், எந்த உதவி வேண்டுமானாலும் எனக்கு போன் பண்ண வேண்டும் என சொல்லிவிட்டு தேவாவிடம் தனியாக சிறிது நேரம் பேசியவர் அனைவரிடமும் விடை பெற்று கிளம்பினார். அதற்கு பின்பு அனைவரும் கிளம்ப ஒரு சிலர் மட்டும் காத்திருந்தனர். தேவாவும் ரோஜாவை புறப்பட சொன்னவன் ஒரு அவசர வேலை இருப்பதாக கூறி மாடிக்கு சென்றான். அதற்குள் அந்த கார் டிரைவர் வெளியே சென்றுவிட சிறிது நேரம் அங்கிருந்த நாற்காலியில் அவள் அமர்ந்திருக்க, அவள் அருகில் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் ஏதோ கொலை குற்றம் செய்தவர்கள் போல் கொஞ்சம் முரட்டு மனிதர்களாக தெரிந்தனர். நேரத்தை போக்குவதற்காக அவர்களிடம் அவள் பேச்சு கொடுக்க, ஆனால் யாரும் அவளிடம் பேசவில்லை. ஏன் என அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மாடியில் இருந்து பட்டாபி கீழே வந்தவன், சங்கிலி சோமு, உன்னை சார் மேல வர சொல்றார் என்றான். உடனே ஆஜானு பாகுவான உடலுடன் ஒருவன் மாடிக்கு செல்ல, அதற்குள் ரோஜாவிடம் வந்த பட்டாபி, நீ கிளம்பாம இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்க என கேட்டான். இன்னும் டிரைவர் வரல பட்டாபி. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? ஏதோ அடியாட்கள் போலவே இருக்காங்களே, இவங்களுக்கு இங்க என்ன வேலை? நம்ம சார் ஏதாவது இவங்களை வச்சு மாஸ்டர் பிளான் போடுறாரா? அவள் கண்களை உருட்டி கேட்க, அவளை ஒரு நிமிடம் ஆழ்ந்து பார்த்தவன், ரோஜா, இவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட என நிதானமாக அவன் சொல்ல, அவள் கிண்டலாக, ஏன் பட்டாபி, இவங்கெல்லாம் கொலகாரனுகளா என சிரித்து கொண்டே கேட்க, ஆமாம் என அவள் தலையாட்ட, ஹே, என்னது பட்டாபி, விளையாடுறதுக்கு ஒரு அளவில்லையா? கொலகாரனுக்கு எதுக்கு நம்ம சார பார்க்க வரணும்? ஒருவேளை அவங்க சார்பா வாதாடணும்னா, அப்படின்னா 20 பேருக்கு மேல இருக்காங்க, அத்தனை பேருக்கும் எப்படி என அவள் அவனை பார்க்க, ரோஜா, இவங்கெல்லாம் சிறை தண்டனை முடிச்சு வெளியே வந்தவங்க, ஆனா இவங்களுக்கான மறுவாழ்வு என்ன, அதான் இப்ப சார் பண்றார் என்றான். எனக்கு புரியல பட்டாபி, நீ இப்ப என்ன சொல்ற என அவள் புரியாமல் கேட்க, ரோஜா, நம் நாட்டுல சட்டங்கள் அனைத்தும் குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு தண்டனை வழங்குகிறதே தவிர, அவன் விடுதலை கிடைத்து வெளியே வந்தும் இந்த உலகில் மரியாதையாக வாழ எந்த உதவியும் செய்வது இல்லை. எந்த ஒரு மனிதனும் பிறக்கும் போது கெட்டவனாக பிறப்பதில்லை. சூழ்நிலை அவனை அப்படி மாற்றி விடுகிறது. அதற்கான தண்டனை பெற்று அவன் திருந்தி வாழ நினைத்தாலும் இங்கு வாழ வழி இல்லை. இதுதான் உண்மை. ஒருவனை குற்றவாளியாக பார்த்துவிட்டால் மீண்டும் அவனை நல்ல மனிதனாக ஏற்றுக்கொள்ள இந்த சமுதாயம் மறுக்கிறது. அதனால் அவன் தவறான வழிக்கே மீண்டும் மீண்டும் செல்கிறான். அதே தவறை அரசியலில் இருப்பவர்கள் செய்தால் அவர்களை உயர் பதவியில் வைத்து பார்க்கும் இம்மக்கள் ஏன் சாதாரண மனிதன் உணர்ச்சி வேகத்தில் செய்யும் தவறை அவன் தண்டனை பெற்ற பின்பும் அவனை அவர்கள் சராசரி மனிதனாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? உடனே ரோஜா, சரி பட்டாபி, இதெல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே, இதுக்கு நாம என்ன செய்யறது? அவர்கள் தவறு செய்வதற்கு முன்பு யோசித்து இருக்கணும். அவர்களை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டால் பின்னர் எல்லோரும் இப்படி குற்றம் செய்தாலும் அப்புறம் நல்லவர்களாக மாறிவிடலாம் என நினைக்க மாட்டார்களா? அதெல்லாம் தப்பு பட்டாபி. குற்றம் செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அது சிறை தண்டனையாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் மக்கள் கொடுக்கும் தண்டனையாக இருந்தாலும் சரி, அவன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்போதுதான் அதை பார்த்து மற்றவர் குற்றம் செய்ய யோசிப்பார்கள் என்றாள். அவன் சிரித்து கொண்டே, நீ பேசுவதெல்லாம் படித்தும் கேட்டும் வைத்து பேசுகிறாய் ரோஜா. ஆனால் நான் பேசுவது அனுபவம். ஒருவன் ஒரு முறை தவறு செய்தால் அதற்கு அவன் ஆயுள் முழுவதும் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? அவன் மனம் மாறினால் என அவன் நிறுத்த, சரி விடு பட்டாபி, நான் சொல்றது உனக்கு புரியல.
இப்போ இவங்க இங்க வந்திருப்பதற்கு என்ன காரணம்? நம்ம சார் ஏதாவது வேலை கொடுக்கறாரா? அப்படியே இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா? ஒருத்தர் இருவருக்கு கொடுக்கலாம் என அவள் யோசிக்க அவன் சிரித்துக்கொண்டே, இல்லை ரோஜா, மேல் தளத்தில் இருக்கும் 20 கடைகளுக்கும் இவர்களுக்கு சார் வாடகைக்கு விடப் போகிறார். இதில் இவர்கள் ஏதாவது வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்ளலாம். அதற்கான நேர்காணல் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு உண்மையாகவே திருந்தி வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளதோ அவர்களுக்கு இங்கு கடை உண்டு என்றான். அப்படியா என அவள் வாய் பிளக்க, அது மட்டும் இல்லை ரோஜா, இந்த மாறன் கேஸ் இருக்குதல்ல, அவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள். இந்த முறை இவர்கள் பொறுப்பில் இல்லாததால் மற்றவர்களை காட்டிக் கொடுக்கிறார்கள். அடுத்த முறை அவர்கள் வந்துவிட்டால் இதே வேலையை அவர்கள் செய்வார்கள். அவர்களை எல்லாம் திருத்துவது, தண்டிப்பது விட இது போன்ற குற்றவாளிகளை திருத்துவது எவ்வளவோ மேல். அதுதான் நம்ம சார் செய்கிறார் என்றான் பட்டாபி. ஏன் பட்டாபி, இவங்கெல்லாம் திருந்துவாங்களா? ஒரு முறை கொலை செய்தவன் மறுமுறை அதற்கு அஞ்ச மாட்டானே. இவர் தேவையில்லாமல் சமூகத்தை திருத்துகிறேன் என்று குளறுபடி பண்ணி கொண்டிருக்கிறார். இங்கு கீழே இலவச சட்ட ஆலோசனை மையம், மேலே கொலைகாரர்கள் கடை. இங்கு வரும் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? இவர்களை எப்படி நம்புவது? மேலும் இது எப்படி சாத்தியம் என அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, ஸ்டாப் இட் ரோஜா என பட்டாபி கத்த, அவன் முகம் ரௌத்திரமாக இருக்க, உன்னை போன்ற ஆட்களினால் தான் நாங்க இப்படி இருக்கிறோம். உங்களுக்கு நல்ல விதமான குடும்பம் அமைந்ததால் நீங்கள் நல்ல வழியில் செல்கிறீர்கள். இவ்வளோ படித்தும் இருந்தும் நீயும் இப்படித்தானே இருக்கிறாய். உன்னை எல்லாம் யார் வக்கீல் தொழில் எடுத்து படிக்க சொன்னது என கோபத்தில் அவன் ஏதோ பேச பேச, அவனது இந்த கோபத்தை எதிர்பார்க்காத ரோஜா, ஹேய் பட்டாபி, என்னது? நான் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன், மற்றபடி என்றவள் அவன் கைகளை பிடித்து அமர வைத்து அவனுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்க அதை வாங்கி குடித்தவன், சாரி சாரி ரோஜா என்றவன், ஏன் ரோஜா, தப்பு செய்தவர்கள் திருந்தவே மாட்டார்களா? அவர்களும் சாதாரண மனிதர்களாக வாழவே முடியாதா என கண்ணில் ஏக்கத்துடன் குரலில் வருத்தத்துடன் அவன் கேட்க, ரோஜா ஏதும் சொல்லாமல் அவனையே பார்க்க, அவனும் அவளையே பார்க்க, நீ என்ன சொல்ல வருகிறாய் பட்டாபி என அவள் அழுத்தமாக கேட்க, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் ரோஜா என்றான் திடீரென்று. ஏன் பட்டாபி, நீ ரொம்ப நல்லவன், பாசமானவன், நல்ல அறிவாளி என அவள் சொல்ல, 13 வயதில் கஞ்சா வாங்க கூட பிறந்த தங்கையை கட்டையால் அடித்து போட்டுவிட்டு பணத்தை எடுத்து கொண்டு ஓடி வந்தவன் நான் என அவன் சொல்ல, அவள் சிரித்து கொண்டே, யாரு நீயா? முதல்ல கட்டையை தூக்குற அளவு தெம்பு உனக்கு இருக்கா? அம்மாஞ்சி மாதிரி இருந்துகிட்டு எதுக்கு அந்நிய மாதிரி செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்க என அவள் பேசிக்கொண்டிருக்க, ஆனா என் தங்கை இறந்து போகலை. அதனால எனக்கு தண்டனை குறைவாக தந்து என்னை சீர்திருத்த பள்ளியில சேர்த்து விட்டாங்க. எங்க அப்பா நல்ல குடிகாரர். அவரை பார்த்து எனக்கும் குடிப்பழக்கம் கஞ்சா பழகிடுச்சு. ஒரு முறை வீட்டில் பணம் அம்மாவுக்கு தெரியாமல் திருட அதை என் தங்கை பார்த்துவிட்டு அம்மாவிடம் சொல்லி விடுவேன் என சொல்லி, அம்மா என கத்த, எங்கே அம்மா வந்தால் அடித்து விடுவாரோ என பயந்து அருகில் இருக்கும் கட்டையை எடுத்து அவளை அடித்துவிட்டு நான் ஓடிவிட்டேன் என நிறுத்தியவன், தீர்ப்பு சொன்ன அந்த நாள் என்னால் மறக்க முடியாத நாள். அவன் தொடர ரோஜா பேச்சை நிறுத்திவிட்டு அவன் சொல்வதை கேட்க ஆரம்பித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.